எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்டு அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கிற வி பெல்ட்டு எப்படிலாம் டிசைன் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம அதோடய ஸ்பீடு, டயமீட்டர் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கணும், அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தந்திருக்க பெல்ட் என்ன பெல்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தந்திருக்க பெல்ட் என்ன பெல்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே முக்கால்வாசி இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை வாசித்து பாருங்கள். டிசைன் வி பெல்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா வி பெல்ட்டு தந்திருக்காங்க. அடுத்தது டேரெக்டாக நம்ம இருந்துக்கிட்டு என்னென்ன டேட்டா தந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்றது 75 kN அப்படின்றப்போ இதை நம்ம Pன்னு எடுத்துக்கலாம். P = 75 கிலோவாட்டு 75 கிலோவாட்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் டிரைவிங் புள்ளினா எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா அது எப்போவுமே N1 தான். ஸ்பீடு எதுலாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் N1ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பீடு கம்மியாக இருக்கா அது N2. என்ன எப்போவுமே நம்ம விபெல்ட்டில் எப்போவுமே எது கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குன்னா எப்போவுமே கேபிட்டல் D தான் கண்டுபிடிக்கணும். ஸ்மால் d எப்போவுமே அவங்களே தந்துடுவாங்க. அதனால் கேபிட்டல் D தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கேபிட்டல் D ஸ்மால் d 300 mmன்னு தந்திருக்காங்க. N2 என்ன தந்திருக்காங்கன்னா 400 rpm. இதில் நம்ம பெருசு சிறுசுன்னு என்னால் பார்க்க முடியல அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது டெக்னிக்கில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிரைவிங் புள்ளி ட்ரிவன் புள்ளின்னு இருக்கும். டிரைவிங்னு வந்துருச்சுனாலே ஸ்மால் d ஸ்மால் n தான் வரும், ஸ்மால் n1. அதே இது ட்ரிவன் புள்ளின்னா N2 கேபிட்டல் D அப்படின்னு வரும். எப்போவுமே இது கூட சென்டர் டிஸ்டன்ஸ் சேர்த்து தந்திருக்காங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2500 mm. ஸ்மாலர் புள்ளி ஃபேக்டர் அதாவது FBன்னு தந்துரு. FB 1.14. அதுக்கடுத்து சர்வீஸ் ஃபேக்டர் 1.3. கரெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் லென்த்து அதாவது லென்த்தோடைய கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ வந்திருக்காங்கன்னா FL 1.07 வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கிடணும். கிவன் டேட்டா என்னதுன்னா நம்ம பவர் கண்டுபிடிச்சோம். பவர் P = 75 kW. அதுக்கடுத்து லார்ஜர் அதாவது பெரிய ரேடியஸ் N1ன்னு சொன்னோம். அதாவது டிரைவிங் வீல் அது 440 rpm. அதுக்கடுத்து ஸ்மால் d தான் இப்போ வந்திருப்பாங்க, அது 300 mm. சென்டர் டிஸ்டன்ஸ் அதை Cன்னு எடுத்துக்கலாம். C = சென்டர் டிஸ்டன்ஸ். சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 2500 mm. அதுக்கடுத்து N2 ட்ரிவன் புள்ளி அதில் எவ்வளோ வந்திருக்காங்கன்னா 400 rpm வந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்மாலர் புள்ளி ஃபேக்டர் அதாவது FB எவ்வளோ வந்திருக்காங்கன்னா 1.14. அதே இது FA எவ்வளோ வந்திருக்காங்கன்னா FAன்னு என்ன? சர்வீஸ் ஃபேக்டர் FA அது எவ்வளோ வந்திருக்காங்கன்னா 1.3. FL கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த்து FL அது எவ்வளோ வந்திருக்காங்கன்னா 1.07 வந்திருக்காங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா சொல்யூஷன் போடுங்க. சொல்யூஷன் போட்டு ஸ்டெப் 1 போடுங்க. ஸ்டெப் 1 என்னென்னா டைப் ஆஃப் பெல்ட். எப்பவும் பெல்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில டைப்ஸை நம்ம இப்போ எடுத்து பண்ணணும். அதுக்கு PSG அதுக்கு முன்னாடி இந்த டைப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம PSG டேட்டா புக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேட்டா புக் எடுத்துக்கிட்டோங்க. அதில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த டைப்.
இந்த டைப்பில் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? நீ என்ன டேட்டா புக்கெலாம் சொல்லிகிட்டு இருக்க? பிஹெச்டி டேட்டா புக் 7.58 இருக்கும். இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாருங்கள், பவர் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்க guys, பவர் இருக்குது பாருங்கள். இந்த பவரில் 0.75லேருந்து 5 வரைக்கும் ஏ, பி வந்து 2 to 15, சினா 7.5 to 75, டினா 22 to 50 150, ஈனா 30 to 90. எப்போவுமே நம்ம இருந்துக்கிட்டு 75ன்னு வந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம சி எடுத்துக்கிடலாம், டி எடுத்துக்கிடலாம். இந்த ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், கேமரா நல்லது. சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா டி எடுத்துக்கலாம் கைஸ். இப்போது நம்மளுக்கு 75 தான் வந்திருக்காங்க. சம்மில் பாருங்கள் 75 தான் பவர். அப்படின்றப்போ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிடலான்னா சி எடுத்தால் வெறும் 75 தான். ஒருவேளை 75.06 இருந்துச்சுன்னு என்ன செய்வீங்க? அதுக்காண்டி தான் எப்போவுமே டி இது எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை கம்மி பண்ணிடலாம். ஆனால் கம்மியாக எடுத்துகிட்டு அதை கூட்ட முடியாது. அதுக்காண்டி தான் நம்ம டி பெல்ட் எடுத்துக்கிடுவோம். டி பெல்ட்டில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதணும் கைஸ். டேட்டா புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. டேட்டா புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு டைப் என்னென்ன டைப்போ அதை அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்காங்கன்னா கிராஸ் செக்ஷன் எவ்வளோன்னா என்னதுன்னா டி. யூஸ்வல் லோடு வந்திருக்காங்க. லோட் ஆஃப் ட்ரைவ் வந்து கேடபிள்யூ, அது எவ்வளோ வந்திருக்காங்கன்னா 22லேருந்து 150 இருக்கலான்னு வந்திருக்காங்க கைஸ். இந்த எழுதி முடிச்சாச்சு கைஸ். அதை பாருங்கள், டி தந்திருக்காங்க. டின்றது ரெக்கமெண்டட் மினிமம் புள்ளி பிச் டயாமீட்டரு, அது வந்து 355ன்னு வந்திருக்காங்க. டேட்டா புக்கில் டைப் ஆஃப் பெல்ட்டில் பார்க்குற இடத்துல அந்த இடத்துல இதான் கைஸ் இருக்குது. அதுக்கடுத்து நார்மல் டாப் வித்து தந்திருக்காங்க டபிள்யூ எம்எம், அது எவ்வளோனா 32 தந்திருக்காங்க. நார்மல் திக்னஸ் டி எம்எம், அது எவ்வளோன்னா 19. வெயிட் பெர் மீட்டர் கேஜிஎஃப், எப்போவுமே கேஜிஎஃப்பில் தந்திருக்காங்கன்னா நீங்கள் இருந்துக்கிட்டு 0.596 தந்திருக்காங்க. வாங்க இப்போ டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டயாமீட்ரு ஸ்டெப் 2 வந்து ஃபைண்டிங் டயாமீட்டர். இதுக்கு ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.61ல் இதுக்குரிய ஃபார்முலா இருக்குது. பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்முலா இதுதான். அந்த ஃபார்முலா கேபிட்டல் டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்றப்ப அதுக்குரிய ஃபார்முலா வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா நம்ம இங்கே எழுதிக்கிடலாம். டி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி ஸ்மால் n2 பை கிராவிட்டி. அதாவது எஃபிஷியன்சி தந்திருக்காங்க. இதில் எஃபிஷியன்சி ஸ்டாண்டர்டாக தந்திருக்காங்க. அசியூம் பண்ணிக்கிடணுமா 0.98ன்னு அசியூம் பண்ணிக்கிட சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி கேபிட்டல் டி இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்மால் டி என்ன தந்திருக்காங்க 300. ஸ்மால் டி எவ்வளவு 300. ஸ்மால் n1, அதாவது n1 எவ்வளவு 1440 பை n2 எவ்வளோன்னா 400. இதை அசியூம் பண்ணிக்கிட சொல்லியிருக்காங்க கைஸ் வேல்யூவை. இந்த வேல்யூவை அசியூம் பண்ணிக்கிட்டால் 0.98, இதை 0.98ன்னு அசியூம் பண்ணிக்கிட சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கேல்குலேட்டர் எடுத்துக்கிடணும். கேல்குலேட்டரில் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 300 போட்டாச்சு. அடுத்து இன்ட்டு 1440 டிவைடட் 400 இன்ட்டு 0.98.
எவ்வளோ வருது கைஸ்? 1000 நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 10584 5.84ன்னு வருது. நம்ம இதை அசியூம் பண்ணிக்கிறதுக்கு இதை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, நான் ஃபஸ்ட்டே அதிலே சொன்னேன், பெல்ட் டைப் கண்டுபிடிக்கிற இடத்துலையுமே இதை கொஞ்சம் கூட அசியூம் பண்ணிக்கிட்டால் நம்ம குறைச்சிடலாம். அந்த மாதிரி சொன்னேன். அசியூம் பண்ணிக்கிறது 1060ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கூட இருந்துச்சுன்னா அது குறைச்சிடலாம், ஆனால் குறையா இருந்துச்சுன்னா அது கூட்ட முடியாது. அதுக்காண்டி தான். அதுக்கடுத்து ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிக்க I = D/d. இதுதான் கைஸ் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு கேபிட்டல் D தெரியும், 1058 கைஸ். அதுக்கடுத்து ஸ்மால் டி என்னன்னா 300. இதை போட்டால் கேல்குலேட்டரில் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 300 3.52 வருது கேஸ். இப்போ 3.52 இதை வச்சு நீ என்னடா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் என்ன கண்டுபிடிக்கலான்னா, இந்த ஸ்பீட் ரேஷியோ வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் FB கண்டுபிடிக்கலாம். FBன்னா ஸ்மாலர் ஃபேக்டர். நம்மளுக்கு 3 இது வந்திருக்கா அப்படின்னா 2க்கு above தான். அதுவும் PSG டேட்டா புக் 7.62ல் இருக்குது. அதில் வந்தீங்கன்னா இந்த பாருங்கள், 2.949 மேலே இருந்துச்சுன்னா 1.14. இப்போது நம்ம FB இங்கேயே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 1.14. அதே தான் கைஸ் நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன ஸ்டெப் 3. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் 3 ஃபைண்டிங் ஸ்பீடு. ஸ்பீடு கண்டுபிடிக்க PSG டேட்டா புக் 8.15 இதில் தான் கைஸ் இருக்குது. இது எஸ்ன்னு எடுத்துக்கலாம், வின்னு எடுத்துக்கலாம். SR V ரெண்டில் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம். இதை நான் இப்போ ஃபார்முலா எழுதுகிறேன் கைஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. π × d × n 60 × 1000 மீட்டர்/செகண்ட். இங்கே ஏன்டா நீ மீட்டர்/செகண்ட் போடுறேன்னா, 60 இருந்துக்கிட்டு மினிட்ஸை செகண்டாக மாற்றுறதுக்கு, 1000 எதுக்குன்னா எம்எம்மை மீட்டராக மாற்றுறதுக்கு 1000 யூஸ் பண்ணுறோம். அதே சென்டிமீட்டரை எம்எம்மை சென்டிமீட்டராக மாற்ற 100 போடணும். இப்போது நம்மளுக்கு ஸ்மால் டி தெரியும். ஸ்மால் டி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக n 1 தான் வரும். அப்படின்றப்ப நம்ம ஃபார்முலா ஈஸியாக சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். π × d1 எவ்வளவு? 300 × 1440/60 × 1000 அப்படின்னா இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம கேல்குலேட்டர் எடுத்துக்கிடணும். கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி π × 300 × 1440 divided 60 × 1000 போட்டு ஆன்சரு கிளிக் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னா 22.61 மீட்டர்/செகண்ட். இங்கே பாருங்கள், அந்த ஆன்சர் இங்கே எழுதியாச்சு. என்ன ஆன்சர் இருந்துச்சுன்னா 22.61 மீட்டர்/செகண்ட். இந்த ஆன்சர் தான் வந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபைண்டிங் லென்த்து. ஃபைண்டிங் லென்த் ஸ்டெப் 4. இதில் PSG டேட்டா புக் 7.61. இந்த வீபில்டு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்முலாவுமே ஒரே பேஜில் தான் இருக்கும்.
7.61 இதுலேயே தான் இருக்கும் என்ன. அதாவது நம்ம இதில் எங்கே இருக்குன்னா இந்த டி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, கீழே எல்லுன்னு இருக்கு பாருங்கள், இதே இதுக்குரிய ஃபார்முலா. இப்போது எல் என்ன போடணும்னா எல் இஸ் ஈக்குவல் டு 2c π/2 இன்ட்டு d plus small d plus 4c into d minus d the whole square. இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு பதிலாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். எல் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சி எவ்வளவு 2500 கூட்டல் π/2 இன்ட்டு 1050 plus 300 plus 4 into 2500 1058 minus 300 the whole square. ஃபஸ்ட் ஒன் போட்டால் 5000 ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒரே இதாக போட்டுடலாம். 21,1,3,3.4 ப்ளஸ் 57.45 இது எல்லாத்தையுமே கூட்டினா 7190.5. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி எடுத்துக்கலான்னா அசியூம் பண்ணி லென்த் இஸ் ஈக்குவல் டு 7848 mm எடுத்துக்கிடலாம். அடுத்து ஸ்டெப் 5 ஈக்குவலன்ட் டயாமீட்டர். ஈக்குவலன்ட் டயாமீட்டர்னு என்ன? டிஇ. டி கண்டுபிடிக்க டிபி இன்ட்டு எஃப்பி. டிபின்னா 300 இன்ட்டு எஃப்பி என்ன தந்துருந்தாங்க, அதில் ஆல்ரெடி 1.14 தந்துருந்தாங்க. இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.62 இருக்கும். இதில் நம்மளுக்கு இந்த ஆன்சரு என்னென்னா 342. இதை நீங்கள் 300 இன்ட்டு 1.14 நீங்கள் 4, ஆமாம் 342 தான் கைஸ் வரும். டிஇ 342. அடுத்து ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 என்னதுன்னா ஃபைண்டிங் கிலோவாட். ஃபைண்டிங் கிலோவாட் நம்ம என்ன டைப் எடுத்துருக்கோமோ அந்த டைப் ஆஃப் கிலோவாட் அதில் எடுத்துக்கிடணும். -0.09/DE 506.7 -4.78 into 10⁻⁴s square s. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 22 into 22.61 -0.09 minus of 342 506.7 minus of 4.78 into 10⁻⁴ into 22.61 square 22.61. அதாவது எஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். எஸ்னாலும் வினாலும் ஒன்று தான். அதில் எஸ் வேல்யூ 22.61 நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டிஇ. இப்போ வந்து நம்ம டிஇ கண்டுபிடிச்சோம் 342. அதை அப்படியே போட்டுக்கலாம். இதுக்குரிய ஆன்சர் நம்ம டேரெக்டாக போட்டால் இந்த ஆன்சர் தான் வரும். அப்படி இல்லைன்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் சம்திங் மாறும். ஆமாம் பாயிண்ட் சம்திங் மாறும் கைஸ். என்ன பாயிண்ட் சம்திங்னா 17.07 வரும். 2 நம்பர் தான் கைஸ் மாறும். நீங்கள் தனித்தனியாக போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அடுத்து ஸ்டெப் 7 என்னதுன்னா ஆர்க் ஆஃப் கண்டென்ட். ஆர்க் ஆஃப் கண்டென்ட் எங்கே இருக்குன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.68 இருக்குது.
அது என்னன்னா 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி இன்ட்டு கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி பை சி. இப்போ இது எப்படி போடலான்னா 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி இன்ட்டு கேபிட்டல் டி எவ்வளோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி 1058 மைனஸ் 300 பை சி எவ்வளோனா 2500 தெரியும் கேஸ். இப்போ இதெல்லாம் போட்டிங்கன்னா 161.8 டிகிரி வரும். இதை நம்ம ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டால் 163 வரும் கேஸ். இதில் வி பெல்ட்டோடைய ஃபேக்டர் என்னென்னா 0.96. இது எப்போவுமே இதான் வரும் ஒரு சில இதுக்கெலாம். நிறைய சம்ஸ் பேசிக்காகவே இந்த இதில் தருவாங்க. நீங்கள் அதனால் இதை எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். அடுத்து ஸ்டெப் 8. நம்பர் ஆஃப் பெல்ட். நம்பர் ஆஃப் பெல்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா P இன்ட்டு FA பை KW இன்ட்டு FC இன்ட்டு FD. P நம்மளுக்கு ஆல்ரெடி தந்துட்டாங்க 75. FA நம்மளுக்கு ஆல்ரெடி தந்துட்டாங்க 1.3 இன்ட்டு KW நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. KW 15.97 கண்டுபிடிச்சோம். FCன்ற சர்வீஸ் ஃபேக்டர் நம்ம அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அதுக்கடுத்து ஆர்க் ஆஃப் கண்டென்ட் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த கண்டுபிடிச்சிருங்க கைஸ் மேலே. அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. போட்டு அதெல்லாம் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 5.94 வரும். அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக இது 6ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5க்கு மேலே இருக்குது, அதனால் 6 பெல்ட்டு தான் யூஸ் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டெப் 9 பை 8ன்னு போட்டு நம்ம டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்கோங்க, கீழே உள்ளதை அப்படியே வச்சுக்கோங்க. 84416 இதுக்கு ஒரு ஆன்சர்னா 718205 இது ஆன்சர். இப்போ நம்ம டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். C is equal to 1428.7 plus root of 1428.7 square minus 718205 is equal to 1428.7 plus root of 1969363.19. இப்போ டேரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டால் 2832 mm. இப்போ இதில் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துருந்தாங்கன்னா 2500 mm. நம்மளுக்கு வந்திருக்கிறது 2832. அப்படின்னா நாம் செஞ்சது கரெக்டு தான் கைஸ். இது போக இப்போ இன்றைக்கி ஒரு ஜென்ரல் குயிஸானது நான் உங்களுக்கு தரேன். இது யாராவது கண்டுபிடிக்கிங்களான்னு பார்ப்போம். யாராவது ஆன்சர் இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள், பார்ப்போம். 6 + 6 + 6 + 6 divided 6 by 4 + 4 + 4 + 4 divided 4. இதுக்குரிய ஆன்சர் யாராவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது இன்றைக்குரிய உங்களுக்குரிய குவிஸ் கைஸ். இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பார்ப்போம். ஓகே கைஸ், டைம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.